கோயில்களில் பூஜைக்காக நம்ம செலுத்தக்கூடிய மலர்கள் பிறகு குப்பைகளாக கொட்டப்பட்டா சுற்றுச்சூழலுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும், இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு ஃபூல் அப்படிங்கிற அமைப்பு என்ன இனோவேஷன் பண்ணாங்கன்றத பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். இதே மாதிரி ரூபா திரிவேதியா அப்படிங்கிறவங்க இந்த மலர்கள்லாம் கலெக்ட் பண்ணி இன்னொரு அப்சைக்ளிங் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற ஒரு முயற்சி அப்படின்னா நம்ம துணிகளுக்கு இயற்கை சாயமாக இதை மாற்றுறாங்க. எப்படி உடைய அரைச்சு கரைச்சு அப்படியே பண்ணுறது மட்டும் இல்லைங்க, இந்த துணிகளில் அந்த மலர்களுடைய இதழ்கள் அப்படியே அதில் இருக்கிற மாதிரி டிசைனாக வரா மாதிரி ஒரு இயற்கை டையிங் கான்செப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. பார்க்க துணிகள் ரொம்பவே அழகாக இருக்குது. ரசாயன சாயங்கள்லாம் போட்டு நம்ம ட்ரெஸ் போடுறதுனா உடம்புக்கு எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு மாற்று நமக்கு உடம்புக்கும் நல்லது, அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஒரு வருஷத்துக்கு 40 டன் மலர்களை அப்சைக்கிள் பண்ணுறாங்க ரூபா திரிவேதியா. இந்த மலர்கள்லாம் கலெக்ட் பண்ணுற செலவு புதுசாக பூ வாங்குற செலவு விட அதிகங்கிறாங்க. அப்போ இவங்க முயற்சியை நம்ம ஊக்குவிக்க வேண்டாமா?